முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, நாம் தமிழர் கட்சியில் முக்கிய நிர்வாகியாக இருந்து அங்கிருந்து விலகி வந்து புரட்சி தமிழர் கட்சி என்ற கட்சியை நிறுவி அதை நடத்தி கொண்டிருக்கிற திருமிகு ஜே.பி. ராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் தேதி அறிவித்தாகிவிட்டது. உங்களுடைய வேலைகள்லாம் மிக துரிதமாக நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த கூட்டணியோடு நாங்கள் இருக்கிறோம், இல்லை தனியாக நிற்கிறோமா, இப்படிலாம் சொல்லாமல் பல கட்சிகள் இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தர். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்றால் கூட்டணி அமைக்காமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாது. அதுதான் இங்கே இருக்க வருது. ஏன்னா 60 ஆண்டுகளாக வந்து 2 திராவிட கட்சிகளை மாற்றி மாற்றி ஆட்சி செய்தாலும் கூட கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று அதிக ஓட்டு வசதி பெற்றது அதிமுக மட்டுமே. அதுவும் அம்மா ஜெயலலிதா இருந்தபோது மட்டும்தான் நடந்துச்சுது. திமுக நாங்கள் தான் முதல்ல வந்து அதிமுக கொண்டு தொடங்கிய கட்சி. இருந்தாலும் அவங்களால இது வரைக்கும் தனியாக நின்று ஓட்டு வசதி வாங்க முடியல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கூட்டணியில் தான், அதுவும் பலமான கூட்டணி தான் எல்லா காலங்களிலும் செய்ய வைப்பாங்க. அப்போ இதன் மூலமாக நீங்கள் சொல்ல வர்றது நீங்கள் கூட்டணி அமைப்பீங்க அப்படின்னு? கண்டிப்பாக கூட்டணி அமைக்காமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. இப்போ எந்த கூட்டணியில் உங்களுக்கு வரவேற்பு இருக்குது அல்லது யார் பேசிகிட்டு இருக்காங்க? இப்போ கூட்டணி எப்படி போயிட்டுருக்குன்னா, யார் வந்து அதிகமான ஆட்களை வைத்திருக்கிறார் அந்த மாதிரி கூட்டணி இப்போ கிடையாது. இப்போ எப்படின்னா யார் அதிகமான பணம் வைத்திருக்கிறார் அது பொறுத்து தான் இப்போ கூட்டணியே இருக்குது. யார் அதிகமான ஜாதி ஓட்டு வச்சிருக்கிறார். அப்படி இருந்தாலும் மக்கள் கூட்டத்தை காமிச்சு அதன் மூலமாக டிமாண்டை ஏற்படுத்துறது நடந்துட்டு தானே இப்போ அது நடக்கும். இப்போ விஜய் வந்து இப்போ எல்லாரும் வந்து வரவேற்கிறாங்க, கூப்பிட்றாங்கன்னா மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால தான் கூப்பிட்றாங்க. விஜய் கிட்ட பணம் இருக்கிறதுக்காக கூப்பிடல. ஏன்னா விஜய்க்கு வந்து சினிமா முகம் இருந்ததுனால ஈஸியாக மக்களிடம் ஏற்கனவே போயிட்டார், சென்றடைஞ்சிட ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் போயிட்டார். அந்த அடிப்படையில் விஜயை வந்து எல்லாரும் வரவேற்கிறாங்க, விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஓட்டு விழுமா அப்படின்றது வந்து சில அவங்க போடணும்னு நினச்சாலும் அது ஓட்டு விழும்போது தான் அது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஆனால் ஒருவேளை விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே போயிட்டாருன்னா 100% வந்து அவரால் வந்து எத்தனை தொகுதியை வாங்குறாங்களோ அத்தனை தொகுதி வெற்றி பெறுவாங்க. அவங்க எந்த கூட்டணிக்கு போனால்? அது அதிமுக கூட்டணிக்கு போனா. அதிமுக கூட்டணிக்கு விஜய் போனா ஏற்கனவே அவருக்கு இருக்கிற கிறித்தவ வாக்குகள் எதுவுமே போகாது அப்படின்ற ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. கிறித்துவ வாக்குகள் வந்து நீங்கள் மட்டும் பார்க்குறீங்க. ஆனால் இதே கிறித்துவ வாக்குகள் இல்லாமையே வந்து சென்ற ஆண்டு வந்து அதிமுக எதிர்கட்சி தலைவர் வரலையா? கிறித்துவ வாக்கு முஸ்லீம் வாக்குகள் வந்து சிறிய அடிப்படையில் தான் இருக்குது. விஜய் ஒருவேளை அந்த பக்கம் போனால் போயிடும் அப்படின்னாலும் இப்போ இருக்க நடைமுறை சிக்கல் பார்த்துட்டு தான் இருக்காங்க. விஜய்க்கு வந்து எந்த விதமான தேர்தல் அழுத்தங்கள் இருக்குது, எந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை, அவரோட ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவர் நடந்து கொள்கிற விதம்லாம் அவரோட வாக்குகளை குறைக்கிற விதமாகவும் இருக்குது. இல்லை, அவர் இயல்பாக நடந்துக்கிறாரு. அது வந்து இவர்களாக வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் வாக்குகளை குறைக்கிற விதமாக அது மிகைப்படுத்தி பேசுகிறாங்க. இப்போ எடப்பாடி ஆகட்டும், அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சுட்டி காட்டி பேசுனாலும் கூட நீங்கள் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு நேரடியாகவே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எடப்பாடிக்கு அதனால் ஓட்டு சதவீதம் ஒன்றும் குறையில, லாஸ்ட்டு எலெக்ஷனில் கூட ஒன்றும் குறையிலையே. இப்பயும் வந்து ஒரே ஒரு விஷயம், மாற்று சக்தி இல்லாமல் இருந்துச்சுன்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும். மாற்று சக்தி ஒன்று இருக்குதுல்ல. மாற்று சக்தி இருந்தாலும் கூட ஒரு 5000 ரூபாயை வரவு வைத்ததன் மூலமாக இவங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு புள்ளி விவரம். சரி, புள்ளி விவரம் நம்ம ஆளுங்கட்சியோட இப்போ இருக்கிற அவங்களோட நிர்வாகிகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க, தவிர அது உண்மை கிடையாது. பொதுவான நீங்கள் மக்கள்கிட்ட போய் விசாரித்தா கூட அந்த 5000 வந்ததை ஒரு பெருமையாக பேசுகிறாங்க. அது இன்றைக்கி மட்டும் தானே பேசுவாங்க. ஆனால் மக்கள் பைத்தியக்காரன் கிடையாது. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இபி கனெக்ஷனோட பில் ஏற தான் போகுது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் வந்து டிரான்ஸ்போர்ட்டோட கட்டணம் உயரப்போகுது. அது வரப்போகுதுன்றதை விட கையில் கிடைச்சிருச்சுல்ல. இது கிடைச்சிடுச்சு, அது முடிஞ்சிடுச்சு. இந்த 5 ஆண்டுகளில் அவங்க சொன்னது எதுவுமே நிறைவேற்றலை. திமுக வந்து ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகளில் அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றலை. ஆனால் நிறைவேற்றி விட்டதாக சொல்லிட்டு சுற்றுறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் முழுமையாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறீங்க. கூட்டணி வைக்காவிட்டால் தவைக்காவின் நிலை எப்படி? கூட்டணி வைக்காவிட்டால் வந்து விஜய் வெற்றி பெறுவதற்குண்டான 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் சார்ந்து அவங்க நிர்வாகிகள் வெற்றி பெறுவார்களா
அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகும். ஏன்னா இது வந்து ஒரு சதவீத அடிப்படையிலே பாருங்கள், விஜயகாந்த் வந்து கடந்த காலங்களில் விஜயகாந்த் அவர் வெற்றி பெற்றார். அதிமுகவோட கூட்டணி அமைக்கும் போது தான் அவர் அதிகமான தொகுதிகளை வென்றார். இப்போ நீங்கள் விஜய் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பேசுகிறீங்க. ஆனால் விஜய் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியிலும் பெரம்பூர் தொகுதியிலும் 2 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக சில செய்திகள் வருகின்றன. ஏன் அந்த நம்பிக்கை இருக்கிற ஒரு 2 இடத்துல நிற்கணும், தனியாக ஒரு இடத்துல நிற்கக்கூடாது? இது அவருக்கே சந்தேகமாக இருக்குது. அப்படி கிடையாது. அதே மாதிரி தானே அம்மா நின்று அதிமுக நிற்கலையா, அம்மா நிற்கலையா, அப்போ அவங்களுக்கு என்ன சந்தேகமா? அப்படி கிடையாது. எந்த விதத்துலையாவது வந்து இவர்களது வந்து ஓட்டுகளை திருத்தி ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்து விடுவோமோ, அந்த முதல்வர் வேட்பாளர் வாய்ப்பு தட்டி போய் பறிக்கப்படுமோன்ற ஒரு அச்சத்தில் தான் அது மாதிரி நிற்கிறதுக்கு காரணம். அது முதல்வர் வேட்பாளர் என்றவர் மட்டும்தான் நிற்பாங்க. எல்லா எம்எல்ஏவும் முன்னாள் மந்திரிக்கு நிற்க போகிறது கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புன்றதுனால இவங்களை வந்து வீழ்த்தணும்னு சொல்லி பலவிதமான வேலைகளை கையாளுவாங்க. அப்போ ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியில் வெற்றி பெறணுன்றதுக்காக செய்கிறது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் கலைஞர் அவர்களோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ அந்த மாதிரி நின்றதை தெரியல. ஆனால் ஜெயலலிதா மற்ற கட்சிகளை சேர்ந்த தலைவர்களாக நிற்கிறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆரம்பத்து காலத்திலிருந்து இவங்களுக்கு தெரிந்த அந்த குறுக்கு வழிகள்லாம் வந்து அதிமுகவில் இருக்கிற எம்ஜிஆருக்கோ இல்லை அம்மா புதுசாக இங்கே வந்துட்டாங்க. இல்லை, இவங்களுக்கு தந்திரம் மிக அதிகம். இப்போ அதிமுகவில் தொண்டனாக இருக்கும்போது அவர் வந்து அந்தளவுக்கு வன்முறையாளராக இருக்கிறது கிடையாது. ஆனால் திமுகவில் இருக்க ஒரு எம்எல்ஏ ஆகட்டும் கவுன்சிலர் ஆகட்டும் சின்ன பிரச்சனைனா கூட அடித்தடியில் இறங்குவாங்க. அப்போ எப்படி அப்படின்னா தலைவன் வழியோ தொண்டனா வழி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதன் காரணமாக தான் இப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த வெற்றி வாய்ப்பு எங்களை தட்டி பறிக்க முடியாது அப்படின்னு அது அவங்க நம்புறதுனால தான் அப்படி இருக்கிறது கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்காவிட்டால் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் விஜய் வெற்றி பெறுவார், அது 100% சொல்ல முடியும். ஆனால் எத்தனை தொகுதி வெற்றி பெறுவார் என்று உறுதியாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அதில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பற்றி விஜய்க்கு தெரியாது. அந்த வேட்பாளர்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ அவர்கள் ஒரு வேட்பாளர் யார், அவர் எதை பற்றி, அவர் என்ன செய்கிறார் என்பதை பற்றி திமுகவோ அதிமுக என்றுமே கவலைப்படுறது கிடையாது. ஆனால் விஜய் புதிய முகமாக வரும்போது விஜய் வந்து அவர் மக்களின் மனதில் வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாளனாக இடம்பெற்ற காரணத்தினால போய் இவரை போய் இங்கே நிற்க வச்சுட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா இப்போ அந்தந்த தொகுதியில் இப்போ திருவண்ணாமலை தொகுதியில் இருக்கிற ஒரு நபரை வந்து அவர் நிற்க வைக்கிறாங்கன்னா அந்த நபரை வந்து அந்த மக்களுக்கு முன்னே அறிமுகமான நபராக இருப்பாருங்க. அப்போ அறிமுகம் அந்த அவருடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். இவர் எப்படிப்பட்டவர், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிலாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ நிற்க வைக்கிறாங்கன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு அந்த ஓட்டு சதவீதம் போடுவதற்கு விஜயே சொன்னாலும் கூட போடுவதற்கு தயங்குவாங்க. ஆனால் இப்போ திருவண்ணாமலை தொகுதியில் விழுப்புரம் தொகுதியிலேருந்து ஒருத்தரை நிற்க வைக்கிறதும் திருவண்ணாமலை இருக்கிறவனை கொண்டு போய்ட்டு விழுப்புரம் நிற்க வச்சா யாருக்கும் தெரியாது, அந்த மக்களை அறிமுகம் இருக்காது. விஜய்க்காக ஓட்டு போடுவாங்க. அந்தந்த தொகுதி வேட்பாளர் மக்களையே அந்த தொகுதி நிற்க வைத்தால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு விஜய்க்கு குறையும். அதாவது உங்களுடைய நம்பிக்கை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும்ன்றதை தாண்டி அதன் மேல் நீங்கள் தனியாக ஒரு மதிப்பு வச்சுருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஏன் நீங்கள் அந்த கட்சியோட கூட்டணிக்கு பேசலை? இல்லை, அதுக்கு விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி நம்ம பேச ஆசைப்பட்டாலும் கூட நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். ஆனால் அதை சரியாக ரிசீவ் பண்ணி அதை விஜய்கிட்ட கொண்டு போகிறதுக்கு உண்டான சரியான நபர்கள் அங்கே இல்லை. அப்படி இல்லைன்ற அந்த குறைபாடு தேர்தலையும் பிரதிபலிக்கும் இல்லையா? கண்டிப்பாக நிச்சயமாக பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதிமுகவோட கூட்டணி அமைக்கும் போது அவர்கள் ஏற்கனவே பல தேர்தல்களில் களம் கண்டவர்களும் திமுகவோட வியூகங்களை அறிந்தவங்க, அவங்க கூட இவங்க இணையும் போது இவங்களுக்கும் அது இது ஒரு ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். விஜய்க்கு கூட யாருமே கூட்டணி இல்லை, யாருமே போகலைன்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? நாங்கள் என்ன போன்ற தமிழ் தேசிய பேசக்கூடியவர்கள்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலியமாக ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்குது, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு தொகுதியில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து எங்களால் வந்து ஒரு 10,000 ஓட்டை வந்து விஜய்க்கு பெற்றுத்தர முடியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு 2 தொகுதி கிடைத்தால் போதும், 2-3 தொகுதிகள் மட்டும் கிடைத்தால் போதும், மீதி இருக்க 230 தொகுதியில் நாங்கள் விஜய்க்காக பணியாற்ற தயாராக இருக்கிறோம்னு சொல்லி நிபந்தனையற்ற ஆதரவு கடிதம் கொடுத்துருக்குறோம். அந்த கடிதம் விஜய் பார்வைக்கு சென்றதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. இல்லை விஜய்க்கு அடுத்தபடியாக உள்ள நிர்வாகி பார்வைக்கு சென்றதான்றது தெரியாது.
இது போல் எத்தனை பேருக்கு கடிதம் கொடுத்துருப்பாங்க. மீடியாவை பொறுத்த வரைக்கும் விஜய் கிட்ட கூட்டணிக்கு ஒருத்தரையும் போகல அப்படின்னாங்க. நாங்களாம் போய் கொடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம். இப்போ எடப்பாடி கிட்ட கொடுக்கப்பட்ட கடிதத்துக்கு கூப்பிட்டு அவர் அவங்களுக்கு வந்து சந்திக்கிறாரு, அவங்களுக்கு வந்து அவங்க ஆதரவு பெற்றுக்கிறாரு. அவங்களுக்கு வாய்ப்பு தராட்டாலும் நாங்கள் உங்களை வந்து இணைந்து பயணிப்போம்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏன் நீங்கள் போய் கூட்டணி பேசலை? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள கூட்டணி பேசுவதற்கான கடிதம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் வந்து பார்வை அடிப்படையில் சும்மா சந்திச்சுட்டு போயிட்டா தவிர கூட்டணி அமைத்து பேசக்கூடிய இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் முன்மொழிய வேண்டியதாக இருக்குது. எடப்பாடி கிட்டேயோ இல்லை விஜய் கிட்டேயோ வந்து யாராவது ஒரு நபர் வந்து இப்போ முன்மொழியணும், இவருக்கு இப்போ இப்படிப்பட்டவங்க இவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் அங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. அதனால் ஏற்கனவே அண்ணா திமுகவில் எடப்பாடியோட யாரெல்லாம் பயணிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. ராமதாஸோட மகன் அன்புமணி ராமதாஸ் போய் இணைந்திருக்காங்க இல்லையா, இப்போ அவருக்கு கிடைக்குது. ஏன்னா அவங்களும் பழைய பெரிய கட்சின்ற முறையில் அவங்களுக்கெல்லாம் சுலபமாக அவரோட வந்து சந்திக்கவோ பேசவோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர்களோட குறைபாடு என்னென்னா, சிறு சிறு கட்சிகளை கூட கலைஞர் என்ன பண்ணுவார்னா, நேற்று கட்சி அமைச்சு இன்றைக்கி போனால் கூட என்ன பண்ணுவார், அவங்களை கூப்பிட்டு மரியாதை கொடுத்து என்ன பண்ணுவார், கூட்டணி அமைக்கிறாரோ இல்லையோ அவங்களை தனக்கான நபராக மாற்றி இடம் இருக்குன்னா சொல்லிடுவார். ஏதோ ஒன்று சொல்லி அவர் என்ன பண்ணுவார்னா தனக்கான வேலைகளை அவங்களை வந்து செய்ய வைப்பார். அது போல் ஒரு ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல் அவரோட பார்வை யாரையும் இழக்கக்கூடாதுன்னு நினைப்பார். புறசொலியில் அந்த அவர் கூட்டணிக்காக கொடுக்கப்பட்ட கட்சியை பற்றி ஒரு வரி எழுதிடுவார். இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த கூட்டணிக்காக வந்தார்கள், அவங்களை வந்து ஆதரவு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்ற வார்த்தையாவது அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து அதிமுக கட்சியிலையோ அல்லது தாவைக்காலையோ அது போல் நிர்வாகிகள் இல்லை, கட்டமைப்பு இல்லை. உங்களுடைய முன்னாள் தலைவர் அவரோட பாதையில் மிகச் சரியாக சென்று கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி அறிவிப்பதற்கு முன்னாடியே வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிடறார். அவருடைய பாதை ஒரு நிரந்தரமாக ஒரு சீரிய ஒரே கொள்கையோடு இருக்குது. அப்படின்ற போது அங்கே வந்து நிறைய வாக்குகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2021 தேர்தலில் அப்போ நீங்கள் சொன்னது வேணால் ஒரு வாய்ப்பு இருந்ததுங்க. அது 2021 முடிஞ்சிச்சு. எப்போ இவர் வந்து பிராமண கடப்பரை கையில் எடுத்தாரோ அவர் வந்து யாருக்கான ஆளுன்றது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவர் எப்படின்னா இவர் நடுநிலையாளர் இருக்கார். எப்படின்னா யார் வந்து தனக்கான பணத்தை கொடுக்குறாங்களோ அவர்களுக்காக நான் செயல்படுவேன் அப்படின்ற ஒரு கொள்கை அடிப்படை கொண்டவர் என்று மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவர் பிஜேபிக்கான ஆளாகவும் இருக்கிறார், திமுகக்கான ஆளாகவும் இருக்கிறார். இல்லை, போன முறை திமுகவோட வாக்குகளை எடுக்க வேண்டும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி இவரை தயார் பண்ணியிருக்கு, காசு கொடுத்தது அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ வந்து வாக்குகளை பிரிக்கிறதுக்கு விஜய் இருக்கிறார். அப்படின்ற போது இவருக்கு மதிப்பு இருக்காது. இவர் யார்கிட்ட காசை வாங்க முடியும்? அப்படி கிடையாது. இவர் ஏற்கனவே வந்து இந்த 15 ஆண்டு காலமாக இவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெரிய போராட்டத்தை நிகழ்த்திய மாவீரர் பிரபாகரனுடைய வரலாற்றில் இவருக்கு அவருக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. பொய்யாக புனைக்கப்பட்ட இந்த இவருக்கு கதையில் அது உண்மை கதை. ஆனால் அந்த கதைக்கு சொந்தக்காரர் வந்து சீமான் கிடையாது. அந்த கதைக்கு சொந்தமானவர் வந்து அந்த கட்சியை தோற்றுவித்த அண்ணன் சுபமுத்துக்குமார் அவர்களோட கதை. அந்த கதையே வந்து அண்ணன் சுபமுத்துக்குமாரே ஓரம் கட்டிட்டு அவர் சொன்ன கதைகளை இவர் தான் வாழ்க்கை நடந்ததாக சொல்லி கிரியேட் பண்ணிட்டார். கிரியேட் பண்ணி இது மக்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் வந்து இப்போ அந்த பொய்யின் அடிப்படையில் அவர் வந்து சொன்னதெல்லாம் மக்கள் நம்பினாங்க. ஆனால் எப்போ வந்து இவர் இதுக்கு அடுத்தடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கொடுத்த பேட்டிகள் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ இவர் குருமூர்த்தியை சந்தித்தது எனக்கு தகப்பன் போல என்று சொன்னது, அப்புறமேட்டு சங்கி என்றால் சக நண்பன் என்று கூறியது, ரஜினி பழித்து பேசிவிட்டு ரஜினிகாந்த் சென்று அவரிடம் புகைப்படம் எடுத்தது முதல் கொண்டு சந்திக்க சென்றது கூட ரஜினிகாந்தை இவர் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா திரைத்துறையில் ரஜினியை வச்சு இவர் படம் எடுக்க போகிறது கிடையாது. இல்லை, ரஜினி ஏற்கனவே நடித்த படத்துக்கு வந்து இவர் வந்து பாராட்டு விழா நடத்த போகிறது கிடையாது. அப்படின்னா ரஜினியை சந்தித்த மூலமாக குருமூர்த்தி சந்திக்கிறார். அப்போ குருமூர்த்தி சந்திக்கிறது மூலமாக பிஜேபியோட இணைஞ்சிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பக்கம் போயிட்டு பேட்டி கொடுக்குறாரு. என்னென்னா திமுக வந்து என்னோட சொந்த கட்சி, சொல்லப்போனால் என் பங்காளி கட்சி, திமுக ஒன்றுன்னா நாங்கள் முதல்ல போய் நிற்போம் அப்படின்ற வார்த்தையும் சொல்கிறேன். அப்புறம் வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறேன், திமுக வந்து இந்த திராவிட கட்சிகள் நாட்டையே அழித்து சுடுகாக்க ஆக்கினதுன்ற. அப்போ முன்னுக்கு பின் முரண்பாடாக போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி கடைசியாக என்ன சொன்னார், பிராமணர் என்றால் பாப்பான் என்றால் அனைவரும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பிராமண கடப்பரை கொண்டு நான் பெரியாரை தாக்குவேன், இவர் பிராமண கடப்பரை கொண்டு பெரியார் தாக்குவேன் என்று சொல்லியும் கூட திமுகவிலிருந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு வார்டு கவுன்சிலரோ கூட இவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. ஆனால் பெரியாரிஸ்டுக்கு மட்டும்தான் இவர் திட்டிகிட்டு இருந்தாங்க.
அப்போ இப்போ பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட திராவிட கழகம் இல்லை அண்ணாமலை திராவிட கழகம் ரெண்டுமே என்ன பண்ணல, பேசவே இல்லை, ஒரு இடத்துல கூட பேசலை. ஏன்னா அவரோட கொள்கை தலைவரை தான் இவர் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. அவர் கொள்கை தலைவரை தான் இவர் வந்து மக்கள் முன்னாடி கேவலப்படுத்துறாரு, அசிங்கப்படுத்துறாரு. அதுக்காக ஒரு சின்ன கண்டன அறிக்கை திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் செய்யலை. இப்போ சென்ற தேர்தலில் பெற்ற வாக்கு எண்ணிக்கையை விட இப்போ அதிகம் பெறுவாரா அல்லது குறையும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பெரியாரை தொட்டதன் மூலமாக, பிராமணர்களை தூக்கி பிடிப்பதன் மூலமாக மக்கள் இவர் யார் என்பதை தெரிந்து கொண்டார்கள். நான் தனிப்பட்ட முறையில் கிராமங்களில் ஏற்கனவே நாம் தமிழருக்காக ஓட்டு கேட்டில் போன இடத்துலலாம் கூட திரும்ப இப்போல்லாம் போய் வந்தப்போ அவங்கெல்லாம் வந்து சீமான் இப்படி பண்ணிட்டாரு, சீமான் இப்படி, அவர் உண்மை முகத்தை வந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா யாரையாரா சொன்னால் அது போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு போவாங்க. இவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து அந்த 1% ஓட்டுக்கே திரும்ப வந்துடுவார். இவர் 1% ஓட்டுக்கே நிச்சயமாக வந்துடுவார். ஏன்னா விஜய் என்ற ஒரு சக்தி இல்லாத வரைக்கும் இவர் அதிமுகவை வெறுப்பு ஓட்டு பிஜேபி சீமானுக்கு விழுந்திருக்கும், திமுகவோட வெறுப்பு ஓட்டும் சீமானுக்கு விழுந்திருக்கும். இப்போ அந்த 2 வெறுப்பு ஓட்டும் யாருக்கு விழும்? விஜய்க்கு தான் போகும் 100%. அவர் விஜய் வந்தனால விஜய் பின்னாடி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஓட்டும் அங்கே தான் போகும், ராமதாஸ் ஓட்டும் அங்கே தான் போகும், பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டும் விஜய்க்கு தான் போகும். ஆனால் இது நிலைநிறுத்துறதுக்காக இவர் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைத்தால் 100% வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ திடீர்னு திருவொற்றியூர்லேருந்து காரைக்குடி போயிருக்காரு யார்? சீமான். அதெல்லாம் வந்து அங்கே யார்கிட்டயாவது வாங்கியிருப்பார். அதெல்லாம் நிற்கிற காரைக்குடியில் அது என்ன சொல்கிறது, இவர் வந்து ஜாதி அரசியல் பண்ணலன்னு சொல்லுவார். கடைசியில் ஜாதி அரசியல் தான் பண்ணுவார். அப்புறம் மத அரசியல் பண்ணலன்னு சொல்லுவார். அவர் மத அரசியல் பண்ணுவார். நாம் தமிழ் கட்சிக்காரங்க தெலுங்கில் போய் ஓட்டு கேட்டுக்கிறான். நாம் தமிழர் தானே, அப்போ என்ன தெலுங்கில் போய் நம்ம ஓட்டு கேட்பான்? நாங்கள் நாம் தமிழர், தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படி தமிழில் ஓட்டு கேட்கலாம்ல. அப்போ இவங்க தெலுங்கு ஓட்டு கேட்குற என்ன காரணம்னா, எங்கள் அண்ணனோட அண்ணி தான் வந்து தெலுங்கு, எங்கள் அண்ணி கண்ட்ரோலில் தான் எங்கள் அண்ணன் இருக்கிறாரு, தமிழ். அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நாம் தமிழர் நாங்கள் தான், நாம் தெலுங்குற நாங்கள் தான், அது சிவாஜியே நான் தான், எம்ஜிஆர் நான் தான் சொல்லி ஓட்டு கேட்டுன்னு இருக்காங்க. நாம் தமிழர் வந்து நாங்கள் வந்து முதல்ல பேசும்போது மற்ற மொழியினரை வந்து அவமதித்து பேசுகிற சீமான் தெலுங்கு பெண்ணை திருமணம் செய்ததுக்கு பிறகு மற்ற மொழியினா ஆதரித்து பேசுகிறார். எல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு இவர் வந்து அதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆகிடுச்சு அவருக்கு. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எங்களது வெற்றி உறுதி, 200க்கும் மேலான இடங்களை நாங்கள் பெறுவோம். அது மட்டும் இல்லை, நிறைய திட்டங்களை சொல்கிறாங்க. காலை சுற்றுண்டியிலிருந்து நான் முதல்வன், தோழி, என்னென்னவோ திட்டங்கள் அதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் வந்து பயன்பெற்றவர்களையும் பேச வைக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது நீங்கள் வந்து விஜய் வந்துடுவார், இல்லை விஜயும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் மொத்தமாக அவங்க வந்துடுவாங்க அப்படிலாம் சொல்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவங்க சொல்கிற எல்லா திட்டங்களும் கண் துடைப்பு திட்டம், அது ஒன்று மட்டும்தான் கொடுத்தாங்க. 5000 மட்டும்தான் ஒன்று கொடுத்தாங்க. இப்போ ஒன்று இல்லாமல் 40,000 மாற்றுத்திறனாளிகள் கைம்பெண்களுக்கும் ஒரு 2000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்களே. இல்லை, அது அந்த பணத்தை மட்டும் விட்டுடுங்க, அந்த பணம் மட்டும் தான் வந்துச்சு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நலமுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு மருத்துவத்தெல்லாம் பண்ணுறோம், கர்ப்பிணி பெண்கள்லாம் வாங்க, உடல்நிலை சரியில்லை தான் வாங்க, நலவன ஸ்டாலினில் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணி சிகிச்சை எடுத்துங்கன்னு சொன்னாங்க. என் மனைவி வந்து இப்போ கர்ப்பமாக இருக்காங்க. நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரியில் போய் நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான எல்லா இதுவும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ நலமுடன் ஸ்டாலினுக்கு நீங்கள் ஏன் போகல, நீங்கள் போங்கன்னு சொல்லி எங்களுக்கு கூப்பிட்றாங்க. நாங்கள் போகிறோம். அங்கே போன உடனே ஏற்கனவே வந்து சின்ன ஆஸ்பத்திரியில் ஒன்று எழுதுனாங்க இல்லையா அந்த புக்கு, அந்த புக்கை வாங்கி நலமுடன் ஸ்டாலின் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணாங்க. ஃபில்அப் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்காக நாங்கள் வேகாத வெயிலில் போய் லைனில் நின்று சாதாரணமாக நடக்கிற ஒரு செயல்பாடை வந்து அவங்க நலமுடன் ஸ்டாலினில் சேர்க்குறாங்க. அதுக்கு மெனக்கட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க நர்ஸுங்க வந்து நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஏன் நீங்கள் அதுக்கு போகல, அதுக்கு உடனே நீங்கள் போங்க. இப்போ அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வேலை செய்கிறாங்க. ஆமாம், 100% அவங்களுக்காக தான் வேலை செய்கிறாங்க. வாக்களிப்பாங்கல்ல நிச்சயமா. யார்? அது வந்து வேலைன்றது வேற, வாக்குன்றது வேற. இவங்க வந்து அடுத்த தடவை வரமாட்டாங்க. இப்போ முதல்ல 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ ஏன் அந்த பாட்டை போடலை? இப்போ அந்த பாட்டை போட்டால் அவன் கொந்தளிச்சு எழுந்துருவான். ஏன்னா ஸ்டாலின் தான் அவர் தந்த விடியல் தான் எல்லாம் பார்த்துட்டாங்கல்ல. திரும்பவும் சென்ற ஆண்டு வெற்றி பெற்ற பாடலை வைத்து ஓட்டு வாங்கி அதிக எண்ணிக்கையில் ஓட்டு வாங்கி பெரும்பாலும் ஜெயிச்ச திமுக அரசாங்கம் இப்போ ஏன் அந்த பாட்டை போடலை?
ஏன்னா இப்போ போட்டால் மக்களுக்கு தெரியும் இவர் தந்தை விடியல் என்னன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து இவரை பற்றி பேசினாலோ வந்து உடனே கைது நடவடிக்கை ஒரு இப்போ எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கல்ல, இனிமேல் இவரால் வந்து முதல்ல எப்படி வந்து மக்களால் வந்து இது பண்ணாங்களோ ஏதாவது ஒன்று பேசினாலே உடனே போலீஸ் ஏவி அவங்க மேலே போய் வழக்குறதோ அவளை கைது பண்ணி உள்ள வைக்கிறதோ இப்போ அவங்க பண்ண முடியும். ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலுக்கு போயிடுது. இப்போ அவர் பொம்மை முதல்வராக தான் இருப்பார். இப்போ அரசாங்க ஊழியர்களில் யார் கட்டுப்படுவாங்க? இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தேர்தல் அதிகாரி தான் கட்டுப்படுவாங்க. ஆனால் எல்லா அரசு ஊழியருக்கும் நிச்சயமாக தெரியும் இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு வரவே வராது. இது வரைக்கும் இந்த 60 ஆண்டு வரலாற்றில் அப்படி ஒரு நிகழ்வு இவர் தகப்பனரான கலைஞர் அவர்களுக்கு நடக்கலை. அவராலே முடியாதது வந்து இவரால் முடியுன்றதுலாம் வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று. ஒரு காலத்தில் ஸ்டாலினுக்கு அந்த ஜாதக கட்டமே இல்லை, முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆகிட்டார். அது மாதிரி 2வது முறையும் வர முடியாதுன்னு சொல்கிறீங்க. அது வருவதற்கான வாய்ப்பு வந்தால் என்ன? வாய்ப்பு கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, எப்பயுமே நம்ம மக்களுக்கு வந்து அதிமுக இல்லை என்றால் திமுக, திமுக இல்லை என்றால் அதிமுக, இந்த நிலைப்பாடில் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு காரணத்தினால தான் வந்தாங்க. ஒருவேளை சென்ற 2021 விஜய் வந்திருந்தாங்கன்னா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. 2026 புரட்சி தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்ன? நாங்கள் அதிமுக வரவேற்கிறோம், அதே நேரத்தில் விஜயும் வரவேற்கிறோம். அதிமுகவும் தாவேக்காவும் 2 பேரில் யார் எங்களை கூப்பிட்டாலும் அவங்களோட இணைந்து பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு 2 தொகுதிகள் வேணும். ஏன்னா நாங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம். தமிழ் தேசியம் சார்ந்த சிறு சிறு கட்சிகளை ஒருங்கிணைச்சு வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 2 தொகுதிகளாவது எங்களுக்கு வேணும். கீழ்பண்ணாத்தூர், திருவண்ணாமலை 2 தொகுதிகள் நாங்கள் கேட்குறோம். கீழ்பண்ணாத்தூர், திருவண்ணாமலை கூட்டணி இல்லை என்றால் 5 தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவோம். அதாவது திருவண்ணாமலை, கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம், செங்கம், போலூர்னு சொல்லி 5 தொகுதிகளில் இப்போ எங்கள் வேட்பாளர்கள் நிறுத்த போகிறோம். கூட்டணி கொடுக்க வாய்ப்பு இருந்தால் 2 தொகுதியில் கேட்குறோம். கீழ்பண்ணாத்தூர் தொகுதி நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். போட்டியிட்டு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் நான். வாழ்த்துக்கள். உங்களது கருத்துக்களை மக்களுக்கு தந்தமைக்காக முற்றம் டிவி உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.